Taste the Daily. மாவட்டம் ஆலங்காயம் அருகே திமுக பிரமுகர் உட்பட 8 பேர் கொண்ட கும்பல் பானிபூரி வீடியோவை தாக்கிய வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்த விவரங்களை செய்தியாளர் வீரராகவன் வழங்க கேட்கலாம். வணக்கம் வீரராகவன். பானிபூரி வியாபாரியை திமுக பிரமுகர் தாக்கியுள்ளனர். இந்த அராஜகம் குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக கண்ணதாசன், ஆலங்காயம் அருகே பானிபூரி கடை வியாபாரியை திமுக கிளை செயலாளர் உட்பட 8 பேர் கொண்ட கும்பல் வழிமடிக்க அவரை கொடூர தாக்குதல் நடத்திய வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம் அடுத்த முல்லை பகுதியை சேர்ந்தவர் திருப்பதி. இவர் அதே பகுதியில் பேருந்து நிலையம் அருகில் பானிபூரி கடை வியாபாரம் நடத்தி வந்துள்ளார். இந்த நிலையில் அதே பகுதியை சேர்ந்த ரகு பாகா என்பவருக்கும் இவருக்கும் இடையே கடந்த ஆண்டு ஊராட்சிக்கு சொந்தமான கடை ஏலம் எடுப்பது தொடர்பாக பிரச்சனை இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இது தொடர்பாக திமுக கிளை செயலாளரிடம் கட்ட பஞ்சாயத்து கூறப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இது தொடர்பாக தொடர்ந்து திருப்பதியை பானிபூரி வியாபாரி திருப்பதியை திமுக கிளை செயலாளரும் அரசு பேருந்து நடத்துனருமான ரமேஷ் என்பவர் அவரது ஆதரவாளர்களுடன் அடிக்கடி ரமேஷிடம் தகராறில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து கடந்த திங்கட்கிழமை அன்று பானிபூரி கடை போடுவதற்காக வீட்டிலிருந்து புறப்பட்டு வந்த திருப்பதியை வழிமடக்கி ரகு மற்றும் பாகா, ரமேஷ், திமுக கிளை செயலாளர் ரமேஷ் மற்றும் அவரது மனைவிகள் உட்பட வெளியாட்கள் 5 பேர் என 8 பேர் கொண்ட கும்பல் வழிமடக்கி அவரை கல்லால் தாக்கியும் செருப்பால் அடித்தும் கொடூர தாக்குதல் நடத்தியுள்ளனர். இந்த கொடூர தாக்குதலில் வழியாக சென்ற பொதுமக்கள் திருப்பதியை மீட்டு சிகிச்சைக்காக வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில் ஆலங்காயம் காவல் நிலையத்தில் அவர் மீது திமுக கிளை செயலாளர் மீது புகார் அளித்தும் கடந்த 2 தினங்களாக காவல்துறையினர் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக செயல்பட்டு புகாரை எடுக்காமல் தாமதப்படுத்தி வந்ததாகவும் திருப்பதி தரப்பில் கூறப்படுகிறது. மேலும் அந்த வீடியோ காட்சிகளில் அவர் அழும் காட்சிகளை சமூக வலைதளங்களில் பார்ப்போரை நெஞ்சில் பதற வைக்கிறது. இது போன்ற சம்பவங்களில் ஆளும் கட்சியினர் ஈடுபடுவது தொடர்கதையாகி வருவதால் தொடர்ந்து காவல்துறையினர் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக செயல்பட்டு சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் காலம் தாழ்த்தி வருவது பெரும் வேதனைக்குள்ளாகி வருவதாக பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். குறிப்பாக இந்த ரமேஷ் என்பவர் ஆளும் கட்சியில் கிளை செயலாளராகவும் பேருந்து நடத்துனராகவும் இருப்பதால் ஆளுங்கட்சி உயர் பதவியில் இருப்பவர்களின் பெயரை கூறி அப்பகுதிகளில் கட்ட பஞ்சாயத்துகளில் ஈடுபட்டு வருவது வாடிக்கையாக வைத்துள்ளதாக கூறப்படுகிறது. கண்ணதாசன். திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம் அருகே திமுக பிரமுகர் உள்ளிட்ட 8 பேர் கொண்ட கும்பல் பானிபூரி வியாபாரியை தாக்கி அராஜகத்தில் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வீரராகவன்.